தசுன் சானக அடுத்தடுத்து சிக்ஸர்கள், 3 சிக்ஸர்கள், மொத்தமா 5 சிக்ஸ், அடுத்தடுத்து 3. தசுன் சானக அபார துடுப்பாட்டத்தால் இலங்கை வெற்றி பெற்று சொல்லலாம். அதே மாதிரி வெனது ஹசரங்கவன் பந்து வீச்சு 12 ஓவர் மேட்ச்லயே 4 விக்கெட் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதே பாகிஸ்தான் அணியோட தான் போன போட்டியில தோத்துறாங்க. இதே பாகிஸ்தான் அணியோட தான் பாகிஸ்தான்ல வச்சு தோத்துறாங்க. நேற்று எப்படி? நேற்று 12 ஓவர்கள் போட்டி. ஆனா நேற்று துடுப்பாட்ட வீரர்கள் எல்லோரும் கை கொடுத்தார்கள். 12 ஓவர்ல ஸ்ரீலங்கா 160 அடிக்கும்ன்றதெல்லாம் கனவுதான், நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்படியான ஒரு பலமான நல்ல வீரர்களை கொண்ட ஒரு அணி 100 தாண்டதே சில நேரத்துல பெரிய பாடா இருந்துச்சு. போன போட்டியெல்லாம் இதுல போன மேட்ச்ல 20 ஓவர்ல 125 பேட்டிங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல சேஞ்சஸே இல்ல. இதே டீம் இதே பேட்டிங் ஆர்டர் தான். எது நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா நேற்றைய போட்டியை பொறுத்தவரை இலங்கை அணிக்கு ஒரு வாழ்த்து சொல்லத்தான் ஆகணும். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இலங்கை அணி இலங்கை தான் இதுதான் இலங்கை அணி அப்படின்றத காட்டியிருந்தாங்க. இப்ப இந்த போட்டியை வச்சுக்கொண்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு யோசிச்சிருந்தாங்க தானே. அப்ப துடுப்பாட்டத்துல பிரச்சனை இல்லைன்றது எங்களுக்கு தெரியுது. இவங்க வீரர்கள் இவங்களால அடிக்க முடியும், அடிக்க கூடியவங்க தான் இவங்கன்றதை நேற்றைய மேட்ச்ல நிரூபிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் மாத்திரம் ஆட்டம் இருந்தார். 10 நிமிஷம் ஓட்டம் பெறாமல் ஆட்டம் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அந்த மனுஷன் தான் இப்ப கொஞ்சம் காலமா ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்து கூச்சு கொண்டே இருக்கிற ஒரு ஆள். அப்ப ஃபெயிலியர்ஸ் வரும். அது ஆரம்ப துடுப்பாட்ட வீரண்டா. ஏனைய துடுப்பாட்ட வரிசை இன்றைக்கு பார்க்கின்ற வேளையில் ஓகே ரைட், ஸ்ரீலங்கா செட்டில இருக்கு. பந்து வீச்சுல வனிது ஹசரங்க ஓகே. மதிஷ பத்ரன நேற்றைய தினம் விளையாடி இருந்தார். ஏஷான் மாலிங்காவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. மதிஷபத்திரம் 2 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கார். இது முக்கியம். இதுதான் இவர் வந்து ரன் கொடுத்தாலும் விக்கெட் கைப்பற்றுவார். இவர் வைட் போடுறாரு, நோ பால் போடுறாருன்றதுக்காக அவரை தூக்கி நீங்க வெளியே வச்சுட்டு தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவர் எப்படி பழகுவாரு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வரும்? முதல்ல டீமை விட்டு என்ன தூக்கிடுவாங்கன்ற பயம் அவருக்கு இல்லாம போகணும். அவரை அவருக்கு ஒரு மதிஷபத்திரனுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு வழங்கவே இல்லை தானே. சொந்து எடுப்பாங்க, ஒரு மேட்ச்ல வைட் கூட போட்டுட்டா அடுத்த மேட்ச்ல காணல. அப்ப டீம்ல நான் பெர்மனண்டா இருக்கிறன்ற நம்பிக்கை அவருக்கு வந்துட்டுதுன்னு சொன்னா கொஞ்சம் சான்ஸ் ரைட். இப்ப என்ன சொல்லணும் ஜெயசூரிய, வேர்ல்ட் கப் வரையும் ஒன்னு நிப்பாட்ட போறது. எங்களுக்கு விக்கெட் எடுத்துதா, போலிங் செய் வடிவா, பயப்படாத, டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி விட்டா, அவர் சின்ன படியன் 22 வயசு. அப்ப அவருக்கு அந்த எவ்வளவு பதட்டம் இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருக்கும். இன்டர்நேஷனல் விளையாடுக்கு ஒரு கொஞ்சம் போட்டிகள். எனவே அப்படியான விஷயங்களை செய்ய வேணும். எனவே பந்து வீச்சும் பார்க்கின்ற வேளையிலும் பலமாகத்தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருப்பேன், எப்பவுமே நாங்கள் கதைக்கின்ற போது சொல்கின்றது இந்த அணி பலமான அணிதான். ஆனால் செய்கின்றார்கள் இல்லை. இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த 1-2 மாற்றங்கள் சரியாக கொண்டு வர வேண்டியது. இப்ப இவற்றையெல்லாம் செய்து கொண்டு போனால் இந்த அணி போகும். இப்போ ஒரு உத்வேகம் வந்திருக்கின்றது. இந்த உத்வேகத்தை கொண்டு போக வேண்டும். அடுத்தது இங்கிலாந்து வரப்போகின்றது. இங்கிலாந்து இப்ப இந்த போட்டி 3 முடிஞ்சது. அது மழையால ஒரு போட்டி இல்லாமலே போனது. ஆனா சமன் தொடர் சமன்ல முடிஞ்சிருக்குது. சந்தோஷம். பாகிஸ்தான் வந்தது. பாகிஸ்தானோட முழுமையான பலமான அணி இல்லாட்டியும் இந்த ஓட்டங்களை பெற்றது இந்த பந்து வீச்சாளர்கள் கிட்டத்தட்ட அதே பந்து வீச்சாளர்கள் தான். எனவே அதன் காரணமாக இது நல்ல வெற்றி. இப்பொழுது ஒரு உத்வேகம், தைரியம், தென்பு இவை இருக்கின்றன. தசுன் சானகனுடைய புதிய தலைமைத்துவத்திலையும் ஒரு அணி கொஞ்சம் பரவாயில்ல மீண்டு இருக்கு. ஜெயசூரியோட முகத்திலேயே நேற்றைய நாள்ல கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமும் தெரிஞ்சது. ஏதோ ஒரு விஷயம் புதுசா நடந்திருக்கு, நாங்க எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்ற அந்த வெளிப்பாடு இருந்தது. இது எல்லாமே வரப்போற உலக கண்ணத்திற்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நம்புறோம். அடுத்து வரப்போற நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து அணியோடையும் இந்த மாதிரியான ஒரு வேகத்தை, இந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை இலங்கை அணி கொண்டு வருமா இருந்தா மோசமானவைங்க இந்த படங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஓகேதான். மாதிரி வில்லத்தனமா ரொம்ப மோசமா அடிப்பாங்க. இல்லாம இங்கிலாந்து அணி இலங்கையில விளையாடும் போது இலங்கைக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 80% வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அந்த போட்டிகளுக்கு இலங்கை இதே போன்று உத்வேகமாக தங்களை தயார் செய்து இந்த இப்ப எடுத்த இந்த மொமெண்டத்தை விடாமல் அப்படியே கைப்பற்றி வைத்திருந்தால் இலங்கை அணி நிச்சயமாக உலக கிண்ணத்தில் எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிக்கலாம். T20 3, ஒரு நாள் போட்டிகள் 3. பிரேமதாசாவிலையும் பல்லேகலையிலையும் தான் நிறைய போட்டி. பிரேமதாசாவிலையும் பல்லேகலையிலையுமா? பிரேமதாசாவில் நடக்க போகுதா? அதை கொஞ்சம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். வேர்ல்ட் கப் வரைக்குள்ள வேர்ல்ட் கப்போட எல்லா மேட்சஸுமே பிரேமதாசாவுக்கும் பல்லேகலாவுக்கும் தான் வரப்போகுது. ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்க போற மேட்சுகள் சிறிய அணிகளோட சசி. அப்படி பார்க்கின்ற வேளையில் இவர்கள் பிரேமதாசாவில் இன்னும் கொஞ்சம் அந்த தோற்று விடுவோம் என்கின்ற பதட்டத்திலிருந்து வெளியேறி வெற்றிகளை பெறலாம் என்கின்ற அந்த நிலை. பிரேமதாசா மைதானத்துல இங்கிலாந்து அணியோட வெல்லுவாங்க யோசிக்காதீங்க. இப்ப இருக்கிற இலங்கை அணி வெல்லும். நேற்றைய அணி வெல்லும். ஓகே, இந்த விஷயம் போயிட்டு இருக்க. இந்திய பக்கம் கோலி இவரை என்ன T20 அனுப்பினீங்க, டெஸ்டுக்கு வேண்டாம். 5வது தரம்
50+ சொல்லுவோமே 50 ஓட்டங்களை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தாண்டுவது. அப்படி 5 தரம் 5 தடவை. இது 5வது தடவை. மனுஷன் இப்ப ஒரு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல 0 முதலாவது மேட்ச்ல 0, அதுக்கு பிறகு 2 செஞ்சுரி 3 ஹாஃப் செஞ்சுரி 5 மேட்ச்ல. போற போக்க பார்த்தா அடுத்த மேட்ச்லயும் இன்னொரு செஞ்சுரி. நேற்று செஞ்சுரி வந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ் 93 அவுட். அவரோட விமர்சனங்கள், அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அது பதில் தான். இல்ல மேட்சஸ் விளையாடாட்டி என்னென்று பெர்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் தேவையே இல்ல. பெட்ட பிடிச்சாங்கன்னா இந்த காலத்துலயும் அவங்க ரன்ஸ் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு தான். இப்ப நீங்க சச்சின் கொடுத்து ஒரு போட்டி விளையாடுங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 20-30 ரன்னாவது எடுக்காம விட மாட்டாரு. இப்ப இருக்கிற டீம்ல பார்க்க நல்லா தான் அதே மாதிரி தான் எல்லா பழைய வீரர்ஸ் எல்லாம் கொண்டு விட்டா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அதுல ஊறினவங்க, அதுல மாற்றம் இருக்காது. வயசு தூக்கி அடிக்க இயலாத கட்டம் வரும்போது மட்டும்தான் அவங்களால இயங்க முடியாம இருக்க முடியும். மற்றபடி நேற்றைய தினம் நல்ல போட்டி சந்திர இந்தியா நியூசிலாந்து. நல்ல விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்ல. முதல்ல பேட்டிங்ல நல்ல ஸ்கோர். நியூசிலாந்து 300 அடிச்சது. 49 ஓவர்கள் வரையும் போய் 6 விக்கெட்டுகள் வரையும் போய் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது. விராட் கோலி நிற்கும் வரையும் கைக்கு இருந்த போட்டியை ஒரு அங்களை கொடுத்து எடுத்தாங்க. விராட் கோலி ஆட்டம் இழந்ததும் ஒரு சின்ன ஒரு இதொன்று வந்தாலும் ஒரு நேரத்திலும் சகல துடுப்பாட்ட வீரர்களுமே நல்ல முறையில் இந்தியாவுடைய ஒரு ஆட்டத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அப்படியே இறுகி கொண்டு போயிருக்கல லோகேஷ் ராகுல் அப்படி கூலா மச்ச கொண்டு போயிட்டு கடைசி ஓவர்ல 2 ஓவருக்கு 10 ரன் அடிக்க போகுது வர்ற ஒரு நிலைமை வரைக்க அது முதல்ல ஓவர்லயே அடிச்சு முடிச்சு விட்டார். 2-3 பவுண்டரி மாத்தி அடிச்சு விட்டார். ரிஸ்க் எடுத்து மேட்ச் முடிஞ்சது. சரி போங்க அவ்வளவுதான் மாதிரி முடிஞ்சு போச்சு. இந்த விஷயங்கள் இருக்கு. அடுத்ததா இலங்கைக்கு வரப்போற இங்கிலாந்து அணி தொடர் ஒரு பரபரப்பான தொடர்பா கட்டாயம் இருக்கும். அதுக்கு பிறகு நேரா உலக கண்டத்தை நாங்க சந்திக்க போறோம். நிறைய விஷயம் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஒவ்வொரு நாளும் சந்திப்போம்.